Hello, my dear English learners. Welcome back to Christ English Practice. I am your English trainer or Madhuvanan, sharing this video lesson with you. This video is the third video under the heading Pronouns in Voices. செய்வினை மற்றும் செயப்பாட்டு வினை வாக்கியங்களில் பிரதிபெயர்கள் அதாவது பிரதிபெயர் சொற்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதை நாம் பார்க்கும் மூன்றாவது வீடியோவாகும் இது. Please come, let us start the practice. Pronouns in voices, செய்வினை செயப்பாட்டு வினைகளில் பிரதிபெயர்கள். Example 3. Object pronouns OP. Object pronouns in active voice become subject pronouns SP in passive voice. Object pronouns OP in active voice இல் உள்ள object pronouns become மாறுகின்றன subject pronouns SP in passive voice. அதாவது செய்வினையில் உள்ள me, us, you, him, her, it, them ஆகியன செயப்பாட்டு வினை வாக்கியத்தில் I, we, you, he, she, it, they என்று மாறுதல். Set 1 active voice God helps me. God கடவுள் helps உதவுகிறார் me எனக்கு. இதில் God செயலை செய்கிறார் சப்ஜெக்ட், helps என்றால் உதவுகிறார். அந்த ஹெல்ப்ஸுங்கிற வேர்டு தான் வெர்புனா வினை செயல். மீ அதனுடைய தமிழ் அர்த்தம் எனக்கு, கடவுள் உதவுகிறார் எனக்கு. இதில் இருக்கிற அந்த மீ பேசிவ் வாய்ஸில் பாருங்கள் ஐ என மாறுது பாருங்கள். அந்த வாக்கியத்தை பாருங்கள். பிவினா பேசிவ் வாய்ஸ். ஐ ஆம் ஹெல்ப்டு பை காட். நான் கடவுளால் உதவப்படுகிறேன். ஐ இந்த இடத்துல நான். ஆக்டிவ் வாய்ஸில் மீ என்று இருந்த சொல் பேசிவில் ஐ என மாறுகிறது. ஹெல்ப்ஸுங்கிற வேர்பு ஆம் ஹெல்ப்டு. ஏன் அப்படி ஆம் ஹெல்பிங் வேர்பாக வருதுன்னா ஐ வந்திருக்கிறதுனால. ஐ ஆம் ஹெல்ப்டு நான் உதவப்படுகிறேன். பை காட் கடவுளால். ஆக்டிவில் காட் என்பது பேசிவில் கடைசியாக வர்றதுனால, கடைசினா வெர்புக்கு பின்னாடி வர்றதுனால பைங்கிற அந்த ஒரு சொல் சேர்ந்து வரும். ஓகே. செட் 2 அஸ்ஸுங்கிற அந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் வீன்னு மாறுது பாருங்கள். சென்டென்ஸை பாருங்கள். ஆக்டிவ் வாய்ஸில் காட் ஹெல்ப்ஸ் அஸ். கடவுள் உதவுகிறார் எங்களுக்கு. அந்த அஸ்ஸுங்கிறதுனுடைய தமிழாக்கம் எங்களுக்கு. இது பேசிவில் வி அதாவது நாங்கள் ஆர் ஹெல்ப்டு பை காட். நாங்கள் உதவப்படுகிறோம் பை காட் கடவுளால். வி ஆர் ஹெல்ப்டு பை காட். அந்த அஸ் என்பது வீன்னு மாறிடுச்சு, அதை கவனிக்கணும். அப்புறம் மற்ற மாற்றங்கள் எல்லாம் அதே தான். வி என்பது பன்மை, அதாவது நாங்கள் என்பது இரண்டுக்கு மேற்பட்ட நபர்கள். அதனால் வி வர்றதுனால அங்கே அந்த ஹெல்பிங் வர்பு ஆர் என்ற ஹெல்பிங் வர்பு பயன்படுத்தியிருக்கோம் பாருங்கள். வி ஆர் ஹெல்ப்டு உதவப்படுகிறோம் பை காட் கடவுளால். செட் 3 பாருங்கள். யூ. இந்த யூ இதனுடைய தமிழ் அர்த்தம் நீ, நீங்கள் அப்படின்னு அந்த அர்த்தம். சப்ஜெக்ட் ப்ரோனவுன் வந்தால் நீ, நீங்கள். ஆப்ஜெக்டாக வரும்போது அதனுடைய அர்த்தம் பாருங்கள்.
உனக்கு உங்களுக்கு. இதனுடைய அந்த வாக்கியத்தை பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். God helps you, கடவுள் உதவுகிறார் உனக்கு. அந்த உனக்குங்கிறதுக்கு பன்மை உங்களுக்கு. அப்போது யூ என்ற சொல்லுக்கு இங்கே அந்த யூ வந்து வெர்புக்கு பின்னாடி ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனாக வர்றதுனால உனக்கு உங்களுக்கு என்று நாம் அர்த்தம் கொள்ள வேண்டாம். God helps you, கடவுள் உதவுகிறார் உனக்கு அல்லது உங்களுக்கு. இது பேசிவ் வாய்ஸில் யூ ஆர் ஹெல்ப்டு பை காட், நீ அல்லது நீங்கள். நீ என்ற அர்த்தம் கொண்டால் நீ உதவப்படுகிறாய், நீ உதவப்படுகிறீர் அல்லது படுகிறாய் பை காட், கடவுளால். அல்லது நீங்கள் என்ற பொருள் கொண்டால் நீங்கள் உதவப்படுகிறீர்கள் பை காட், கடவுளால். ஓகே, காட் ஹெல்ப்ஸ் யூ, யூ ஆர் ஹெல்ப்டு பை காட். இதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஏன்? அதில் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்னு யூ தான், சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னு யூ தான். அப்போ அதனால தான் ஆக்டிவ் வாய்ஸில் ஹெல்ப்ஸுக்கு அப்புறம் யூ இருக்குது, அதே யூ தான் பேசிவில் சப்ஜெக்டாக வருது. இருந்தாலும் தமிழில் பார்க்கும்போது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிற யூக்கு என்ன அர்த்தம்? உனக்கு உங்களுக்கு. பேசிவ் வாய்ஸில் இருக்கிற யூக்கு நீ நீங்கள் என்று நாம் அதை மொழியாக்கம் செய்து கொள்ள வேண்டும். செட்டு 4 பாருங்கள், ஹிம்மு ஹீன்னு மாறுது. ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஹிம்மு அது எங்கே இருக்குது? ஆக்டிவ் வாய்ஸில் பாருங்கள், வெர்புக்கு பின்னாடி இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். வெர்புக்கு முன்னாடி இருந்தால் சப்ஜெக்ட் ப்ரோனவுன். சரி பாருங்கள், எக்ஸாம்பிளை காட் ஹெல்ப்ஸ் ஹிம், கடவுள் உதவுகிறார் அவனுக்கு. காட் ஹெல்ப்ஸ் ஹிம், அவனுக்கு உதவுகிறார் கடவுள். இதை பேசிவில் ஹீ, அந்த ஹிம்மு ஹீன்னு மாறுது பாருங்கள். ஹீ இஸ் ஹெல்ப்டு பை காட், அவன் உதவப்படுகிறான். அவன் அல்லது அவர்னு சொன்னால் அவர் உதவப்படுகிறார் கடவுளால். ஓகே, காட் ஹெல்ப்ஸ் ஹிம், ஹீ இஸ் ஹெல்ப்டு பை காட். அந்த ஈஸுங்கிற ஹெல்பிங் வெர்பு கண்டிப்பாக வேணும். ஏன்னா அங்கே சப்ஜெக்ட் வந்து ஹீ அப்படின்னு மாறிடுச்சு. ஓகே, செட்டு 5 பாருங்கள், ஹர்ங்கிற அந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஷீ என்ற சப்ஜெக்ட் ப்ரோனவுனாக மாறுது பாருங்கள். ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸில் காட் ஹெல்ப்ஸ் ஹர், கடவுள் உதவுகிறார் அவளுக்கு. அந்த ஹர்ங்கிற வேர்டினுடைய தமிழாக்கம் அவளுக்கு. காட் ஹெல்ப்ஸ் ஹர், கடவுள் அவளுக்கு உதவுகிறார் அல்லது உதவுகிறார் அவளுக்கு. இந்த ஹர்ங்கிறது பேசிவில் ஷீன்னு மாறுது பாருங்கள். ஷீ, அவள், இஸ் ஹெல்ப்டு பை காட், அவள் உதவப்படுகிறாள் பை காட், கடவுளால். காட் ஹெல்ப்ஸ் ஹர், ஷீ இஸ் ஹெல்ப்டு பை காட். ஓகே, செட்டு 6 பாருங்கள். இட்டு என்ற அந்த ப்ரோனவுன் ஆப்ஜெக்டாகவும் இட்டு தான், அதே சப்ஜெக்டாக வரும்போதும் இட்டு தான். அப்போது அந்த உதாரணத்தை பாருங்கள். காட் ஹெல்ப்ஸ் இட், கடவுள் உதவுகிறார் அதற்கு. இந்த இட்டினுடைய தமிழ் அர்த்தம் இங்கே அதற்கு, வெர்புக்கு பின்னாடி வர்றதுனால அதற்கு, கடவுள் உதவுகிறார் அதற்கு. அதற்குன்னா அது ஏதோ ஒரு நாய், நரி, பூனை, இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு விலங்கினம் அல்லது நம்முடைய நல்ல செயல்களுக்கெல்லாம் ஒரு செயல்னு வச்சுக்குவோம். கடவுள் உதவுகிறார் அந்த நற்செயலுக்கு. காட் ஹெல்ப்ஸ் இட், அது பேசிவ் வாய்ஸில் இட், அது ஈஸ் ஹெல்ப்டு பை காட், அது உதவப்படுகிறது கடவுளால். இட் இஸ் ஹெல்ப்டு பை காட். ஓகே, லாஸ்ட் ஒன், செட்டு 7. இந்த செட்டில் தெம் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் என்ன? தெம். அது சப்ஜெக்ட் ப்ரோனவுனாக எப்படி மாறும்? தே, THEY. உதாரணம் பாருங்கள். காட் ஹெல்ப்ஸ் தெம், கடவுள் உதவுகிறார் அவர்களுக்கு. அந்த தெம்முனுடைய தமிழாக்கம் அவர்களுக்கு.
காட் ஹெல்ப்ஸ் தெம். இது பேசிவில் அந்த தெம்முங்கிற வேர்டு தேன்னு மாறணும். அதன் காரணமாக ஆர் ஹெல்ப்டுன்னு அந்த வெர்பு மாறும். அதன் காரணமாக பை காடுன்னு நாம் அந்த வெறும் காடுன்னு இருக்கிறது பை காட் என்ற பைங்கிற வேர்டு சேர்ந்து வரும். ஓகே, தே அவர்கள் ஆர் ஹெல்ப்டு உதவப்படுகிறார்கள் பை காட் கடவுளால். மீண்டும் ஒரு முறை, காட் ஹெல்ப்ஸ் தெம், தே ஆர் ஹெல்ப்டு பை காட். Okay, my dear English learners, that's it for this video. Thanks for watching the video. Wish you good luck with your English practice. Goodbye. இந்த வாக்கியங்கள் எல்லாம் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இதெல்லாம் எப்படி வாக்கியங்களில் கணக்கில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர், அதை பேசியதில் நாம் அந்த ஃபார்முலாவுக்கு ஈக்குவேஷன் சமன்பாடு என்னன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அதே மாதிரி தான் இதில் இருக்கிற ஒவ்வொரு வாக்கியத்தையும் நாம் பயிற்சி எடுத்துக்கணும். இந்த லாஸ்ட்டாக இருக்கிறத மட்டும் உதாரணமாக சொல்கிறேன். மீண்டும், காட் ஹெல்ப்ஸ் தெம், தே ஆர் ஹெல்ப்டு பை காட். இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ப்ரோனவுன் ஒவ்வொரு செட்டையும், ஃபஸ்ட்டு செட்டில் பார்த்தீங்கன்னா காட் ஹெல்ப்ஸ் மீ, அதை பேசிவில் ஐ ஆம் ஹெல்ப்டு பை காட். தமிழ்லையும் சொல்லி பார்க்கணும், கடவுள் உதவுகிறார் எனக்கு, பேசிவில் நான் உதவப்படுகிறேன் கடவுளால். இப்படி ஒரு தடவை 2 தடவை அல்லது ஒரு 3 தடவை சொல்லி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதனுடைய அந்த மனப்பாடம் நாம் செய்து கொண்டால் இது மற்ற வாக்கியங்களை நாம் சரியாக தவறில்லாமல் எழுதுவதற்கு நமக்கு துணை புரியும். ஓகே, குட் பை.